ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் சுக்கியோமி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் மினாட்டோ. நம்ம இன்றைக்கி மினாட்டோட பவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா போன வீடியோ போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா டாப் 10 பவர்ஃபுல் நாட்டோ கேரக்டர்ஸில் 143 வியூஸ் போயிடுச்சு கைஸ். ஆனால் லைக் மட்டும் இல்லை, 11 தான் வந்திருக்கு. பரவாயில்ல, இந்த வீடியோக்கு அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காம லைக் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் வீடியோ வாட் அப்படின்னு நம்ம ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் போடும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினாட்டோ பவருக்கு 67% வந்து ஓட்டு வந்ததுனால நம்ம இன்றைக்கி மினாட்டோ பவர் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இன்ஃபினிட் சுக்கியோமி தமிழ் யூடியூப் சேனல். நான் தான் உங்கள் ஷமீர் கேமிங். ஓகே கைஸ், இப்போதைக்கு நம்ம மினாட்டோட லைஃப் ஸ்டோரியை பார்க்கலாம். நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா லீஃப் வில்லேஜில் இருக்கிற ஒரு அகாடமியில் தான் படிக்கிறாரு. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோட பேரண்ட்ஸை ரிவீல் பண்ணல. அது நம்ம ரிவீல் பண்ணும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். நம்ம மினாட்டோ படிக்கிற அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஹேரை வச்சுக்கின்னு ஒரு பொண்ணு வந்து சேர்றா. அவள் யாருன்னு உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். அவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம குஷினா உசுமாக்கி சேரும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம குஷினா உசுமாக்கியை புள்ளி பண்ணினே இருப்பாங்க. பட் நம்ம மினாட்டோக்கு மட்டும் தான் குஷினா உசுமாக்கி மேலே ஒரு க்ரஷ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மினாட்டோ லீஃப் வில்லேஜில் இருக்கிற அகாடமியை முடிச்சதுக்கப்புறம் ஜிராய்கிட்ட ட்ரைனிங் எடுத்து ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகிறாரு. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி மினாட்டோ ஜிராய்கிட்ட யாரெல்லாம் ட்ரைனிங் எடுக்கிறாங்களோ அவங்களாம் பயங்கர பவர்ஃபுல் ஆகிடுவாங்க. அதே மாதிரி நம்ம குஷினா உசுமாக்கியோ நிறைய பேர் புள்ளி பண்ணும்போதெல்லாம் அப்படியே ஓரமாக நின்று மனுஷன் சைட் வச்சு நிற்பார். அதுக்கப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஷினா உசுமாக்கியை நைட்டாக கடத்தின்னு போயிடுவாங்க. அவங்க முடி ரெட் கலரில் இருக்கும்ன்ட்டு. குஷினா உசுமாக்கி அவள் தாண்டா முடிச்சிச்சிரா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருக்கும்போது திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுப்பாரு மாசா நம்ம மினாட்டோ. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குஷினா உசுமாக்கி அவங்க முடிய ஒன்றா பிச்சு போட்டுக்கினே போவாங்க. பிச்சு போட்டுங்கிறத பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணிக்கினே நம்ம மினாட்டோ போயிட்டு என்ன பண்ணுவார்னா அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அச்சு போட்டு நம்ம குஷினோவை தூக்கிட்டு போவார். அப்போதைக்கு அப்படியே மினாட்டோ கையில் வேறு அந்த முடி இருக்குமா, பார்த்தோன்னே கூஸ் பம்ப்ஸ் ஆகிடும் கைஸ். அப்படியே இன்னும் கூட அந்த இப்போ யோசிச்சு பார்க்கும்போதே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. அப்போ எப்படி இருக்கும்னு கேளுங்க. அதே மாதிரி நம்ம மினாட்டோ பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு லவ்வையும் ப்ரப்போஸ் பண்ணிட்டு கொஞ்சம் வளர்ந்தோன்னு என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் மேரேஜ் பண்ணிப்பாங்க. அப்புறம் அப்போ தான் பார்த்தீங்கன்னா தேர்ட் கிரேட் நிஞ்சா வேறு ஆரம்பிக்கும். ஸ்டோன் வில்லேஜுக்கோ லீஃப் வில்லேஜுக்கோ சண்டை நடக்கும்போது லீஃப் வில்லேஜ் செம்ம அடி வாங்கிடும். அப்போ தான் நம்ம மினாட்டோ மாசா ஒரு என்ட்ரி கொடுத்து அங்கே போய் சண்டை போடுவார். சண்டை போடும்போது 1000 சினோபிஸ் கூட மனுஷன் ஒரு தலை சிங்கிள் செய்வார். அப்போதைக்கு அந்த 1000 சினோபிஸ் அப்பா நாங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் உக்காகவே ஸ்டாப் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கிரேட் நிஞ்சா வரல யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்கன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உக்காகே பதவி கொடுப்பாங்க. அதே மாதிரி நம்ம மினாட்டோ 4th உக்காகேவா ஆகிறாரு. நம்ம குஷினாக்கு குழந்தை பிறக்கிற நேரம், நருட்டோ பிறகுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோ வந்து ஜின்ஜூரிக்கி அண்ணந்து 9 வாங்கினு 9 வச்சு லீஃப் வில்லேஜ் அழிச்சுன்னு இருப்பான். அப்புறம் நருட்டோ வேறு கடத்தின்னு போயிடுவான். கஷ்டப்பட்டு நம்ம மினாட்டோ நருட்டோவெல்லாம் காப்பாற்றிட்டு எப்படியோ இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 9 பாதி லீஃப் வில்லேஜ் அழிச்சிட்டு இருக்கோம். மீதி லீஃப் வில்லேஜ் அழிகிறதுக்குள்ளே நம்ம மினாட்டோ என்ன பண்ணுவார்னா ரீப்பர் ட்ரெஸ்ஸில் யூஸ் பண்ணி அவருக்குள்ளே பாதி குராமாவோட சாக்கராவையும் நருட்டோக்குள்ளே பாதி குராமாவோட சாக்கரையவையும் சீல் பண்ணும்போதே நம்ம குராமா ஜின்ஜூரிக்கு யாருன்னு ஃபைன் பண்ணி அவங்கள கொல்ல போகும்போது நம்ம மினாட்டோவும் குஷினோவும் அவங்க உயிரை கொடுக்கறதுக்காக நடுவில் போய் நின்று அவங்க உயிரை கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் மினாட்டோவும் குஷினாவும் செத்துருவாங்களா, திருப்பி மினாட்டோ வரவே மாட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஃபுல் வீடியோவை என்னென்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லைஃப் ஆஃப் மினாட்டோன்னு கேளுங்க, நான் போட்டுடுறேன். பவர்ஸ் ஆஃப் மினாட்டோ. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம ரசிகன்லாம் தான் ஆரம்பிக்கலாம். நம்ம மினாட்டோ எதுக்கு ரசிகன் உருவாக்கியிருப்பான்னு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க, அந்த கதையை சொல்கிறேன். டெய்ல்டு பீஸ்ட் பாம்பு உடைக்கிறதுக்காக நம்ம மினாட்டோ உருவாக்கின ரசிகன் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஆனது ரசிகனோட ஃபெயிலியர் வெர்ஷன் தான் சிடோரியே. அந்தளவுக்கு பவரானது. நம்ம ஜிராயா நருட்டோவால் யூஸ் பண்ண முடியும், எல்லா ரசிகனையும் நம்ம மினாட்டோவால் யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சேஜ் மோடு. நம்ம மினாட்டோ ஒரு பர்ஃபெக்ட் சேஜ் மோட் யூஸர். பட் அவர் எங்கேயும் சேஜ் மோட் யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாகராவை நேச்சரோட கலந்து யூஸ் பண்ணுறதுக்கு பொறுமை முக்கியம். மினாட்டோ ஒரு எஃப்டிஜி யூஸர்ன்றனால பார்த்தீங்கன்னா அது அவரால் பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண முடியாது. அடுத்து நம்ம மினாட்டோ ஒரு டோடு சமனர். அது மட்டும் இல்லாமல் உசுமாக்கி கிளானுக்கு தெரிஞ்ச எல்லா சீலிங் ஜுட்ஸும் நம்ம மினாட்டோக்கும் தெரியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குராமா அட்டாக்கில் அவர் ரீப்பர் டெத் சீல் யூஸ் பண்ணது. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருப்பார், அதுவும் பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிருப்பார். அதனால தான் பார்த்தீங்கன்னா மினாட்டோ பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். அவருக்குள்ளே பாதி சாகராவையும் நம்ம நருட்டோக்குள்ளே பாதி சாகராவையும் யூஸ் பண்ணியிருப்பார். அதோட முக்கியத்துனா நம்ம மினாட்டோ யாரையாச்சும் ஒருத்தர் அடிக்கிறாருன்னா அது அப்படியே அவங்க வீக்னஸ் பவர் எல்லாத்தையும் கற்றுப்பார். இது நம்ம டோபி ராமா மாதிரி தான். பெஸ்ட் ஆஃப் மினாட்டோ. பிடிச்ச மினாட்டோட மூவ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4th கிரேட் நிஞ்சாவில் நம்ம மைட் கை பார்த்தீங்கன்னா மாதராவை அட்டாக் பண்ண போகும்போது அந்த மாதரா பார்த்தீங்கன்னா பாம்பு விடுவார். அது பேர் என்னென்னு ஒழுங்காக ஞாபகம் இல்லை, அது உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது நம்ம ராக்லியானது குன்னாய் கொடுத்து தூக்கி போட சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல டெலிபோர்ட் ஆகிட்டு அது அவரோட கோட்டில் கேட்ச் பண்ணியிருப்பார். அவருக்கு 2 கை கூட இருக்காது, கோட்டில் கேட்ச் பண்ணி கோட்டை அப்படிக்கா போட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்திருப்பார். இதுதான் பார்த்தீங்கன்னா மினாட்டோ கிட்ட எனக்கு பிடிச்ச ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம். இப்போ செகண்ட் விஷயத்தை பார்க்கலாம்.
செகண்ட் விஷயம், ஃபோர்த்து கிரேட் நிஞ்சா வரல மினாட்டோவும் நருட்டோவும் அந்த குத்திக்கு நிற்கும் போது அந்த கேசியம் பவரில் நிற்பாங்க பாருங்கள், அதெல்லாம் மரண கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு சீன். இப்போ மூணாவது சீனை பார்க்கலாம். மூணாவது சீன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒபிட்டோட பவர் காமோயின்னு தெரிஞ்சோடனே அந்த காமோயை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் முதுகில் ஒரு ரசிகனை போடுவான் பாருங்க, அதெல்லாம் மரண கூஸ் பம்ப்ஸ் கைஸ். இதுதான் எனக்கு மினாட்டோ கிட்ட பிடிச்ச ஃபைனல் அண்டு பிடிச்ச சீனு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஃபினிட் சுக்கியோமியில் அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ தாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்ச மினாட்டோட மூமெண்ட் என்னது, மினாட்டோட உங்களுக்கு பிடிச்ச பவர் என்னன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை ஏதாச்சும் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தா, தப்பாக சொல்லியிருந்தா, ரொம்ப சீன் போட்டுற மாதிரி சொல்லியிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எடிட்டிங்கில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் அதையும் சொல்கிறேங்க கைஸ். நெக்ஸ்ட் யாரை பற்றி இந்த மாதிரி வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், பை பை.